ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் இ சேவை திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே இ சேவை மையம், அதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அல்லது ஒரு இ சேவை மையம் வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் பண்ண எனபிள் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் வச்சுங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இவருக்கும் இ சேவை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு அனைத்து குடிமக்களும் இ சேவை மையம் தொடங்குவதற்கான வகை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த திட்டமானது படித்த இளைஞர்களுக்கும் அது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கும் ஸோ இது ஊக்குவிக்கும் வகையில் இருக்கும். இந்த இ சேவை மையம் இல்லாத பகுதிகளெலாம் இ சேவை நிறுவி செயல்படுத்த இந்த திட்டம் முயற்சி எடுப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்திலும் அல்லது ஒவ்வொரு வார்டிலும் குறைந்தபட்சம் ஒரு இ சேவை மையம் ஏற்படுத்துவதே இந்த திட்டத்தின் முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி இ சேவை மையம் ஸோ தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்கள், தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம், மீன்வளத்துறை மற்றும் கிராம தொழில் முனைவோர் மூலம் மக்களுக்கான அரசின் சேவைகளை அவர்களின் இடுப்புறத்திற்கு அருகாமையிலே வழங்கி வருகிறது. மேலும் மின்னணு சேவைகளை குடிமக்களுக்கான பொது இணையதளம் வாயிலாகவும் வழங்கி வருகிறது. அதாவது நம்ம ஒரு சிட்டிசன் ஐடி யூசர் நேம் வச்சிருந்தோம் அப்படின்னா ஸோ நம்மளே அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ என்னன்னா அந்த சிட்டிசனை குடிமக்களே ஒரு இ சேவை மையமே வைக்கலாம். ஒவ்வொரு வார்டிலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் உங்கள் பக்கத்தில் இ சேவை மையம் இல்லை அப்படின்னா நீங்களே இதுக்கு அப்ளை பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்கு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வரிசையாக ஒவ்வொன்றா பார்ப்போம். இ சேவை மையம் வைக்க போகிறவங்களுக்கு ஸோ சில கடமைகள் கொடுத்துருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட ஆப்ரேட்டர் விண்ணப்பதாரர்களுக்கு பயனர் ஐடி கடவுச்சொல் வழங்கப்படும். இதில் பயோமெட்ரிக் இயக்கப்பட்டு இருப்பதனால் ஒரு ஆப்ரேட்டர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஐடிகளை பயன்படுத்த முடியும். நீங்கள் இ சேவை மையத்துக்கு அப்ளை பண்ணி அந்த ஐடி வாங்கிட்டீங்க அப்படின்னா இதில் பயோமெட்ரிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது யாருமே பயன்படுத்த முடியாது. நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆப்ரேட்டர் ஒவ்வொரு முறை வலைதளத்திலும் உள்நுழையும் போது 2 படி அங்கீகார செயல்முறையை உட்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையானது இ சேவை வலைதளத்தில் கூடுதலாக சேவைகளை தேவைப்படும் போது சேர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுக்கு முறையான சேவைகளை உறுதி செய்வதற்கான மையத்திற்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் எந்த நேரத்திலும் எந்த ஒரு மையத்தையும் ஆய்வு செய்ய தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அதிகாரிகளுக்கு முழு உரிமை உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இ சேவை மையம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த இ சேவை மையத்திலேருந்து ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்க உங்கள் இ சேவை மையம் எப்படிலாம் இயங்குது எப்படிலாம் பார்க்குறதுக்கு. ஸோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காண்டி சில சொல்லாமலே வருவாங்க. மேலும் ஏதேனும் குற்றச்சாட்டுகள், தண்டனை, தவறான நடத்தை, ஐடிகளின் தவறான பயன்பாடு போன்றவற்றை இருந்தால் ஸோ உங்களோட ஐடி ரத்து செய்யப்படும். இ சேவை மையம் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையானது சரியான நேரத்தில் ஆப்ரேட்டர்களுக்கு தேவையான பயிற்சி வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இ சேவை மையம் ஐடி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பயிற்சியும் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இ சேவை மையம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஆப்ரேட்டர்கள் இ சேவை மையத்தின் கணினி, பிரிண்டர், ஸ்கேனு, பயோமெட்ரிக் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை உறுதிப்படுத்த வேண்டும். ஸோ இதை சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கணினியில் நல்ல அறிவும் தமிழ் மற்றும் ஆங்கில மொழியை படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்கணும் மெயினாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஆப்ரேட்டர்கள் இ சேவை மையத்துக்கு அப்ளை பண்ணுறவங்க மைய வளாகத்தை நல்ல சுற்றுச்சூழல் மற்றும் வசதிகளுடன் பொதுமக்களுக்கு சேவைகளை எளிதாக அணுகும் வகையில் பராமரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காத்திருப்பு இடம், குடிநீர் மற்றும் இதர அடிப்படை தேவைகள் இருக்க வேண்டும். மைய கட்டிடம் அல்லது அறையானது சிஎஸ்சி மற்றும் அதன் பயனர்களுக்கான மட்டுமே இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் ஒரு இ சேவை மையம் வைக்கிறீங்க அப்படின்னா இ சேவை மையம் மட்டும்தான் அதில் இயங்கணும், மற்றபடி வேறு எந்த வேலையுமே ஒர்க்குமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை பரிந்துரைப்படி வழங்கப்படும் சேவைகளை தொடர்பாக ஆப்ரேட்டர்கள் இ சேவை மையத்தின் பெயர் பலகையை மற்றும் சேவைகளை காட்சி பலகையில் பொருத்த வேண்டும். அதாவது நீங்கள் உங்களோட இ சேவை மையத்தின் ஃப்ளெக்ஸ் நீங்கள் கடை முன்னாடி வைக்கணும், நீங்கள் இ சேவை மையத்துக்கு முன்னாடி. ஸோ அது கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயினாக இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர்கள் பொதுமக்களுக்கு அனைத்து சேவை கட்டணங்களையும் பரிந்துரைக்கப்பட்ட வடிவத்தில் முக்கியமாக
காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை நிர்ணயித்த கட்டணங்களை விட அதிகமாக சேவை கட்டணங்களை வசூலிக்கப்படுவதில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட கவர்மெண்ட் சார்ஜ் நீங்கள் என்ன அப்ளை பண்ணுறீங்க, 60 ரூபா வாங்குறாங்கன்னா 60 ரூபா தான் நீங்கள் வாங்கணும். அதாவது அதுக்கு மேலே வந்து வாங்கக்கூடாது. இது வந்து குற்றத்துக்கு உண்டானது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வேலை நேரத்தை வந்து நீங்கள் வந்து முன்னாடியே போட்டிருக்கணும். குறைந்தபட்சம் 8 மணி நேரம் வேலை இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களோட யூசர் நேம் வச்சு நீங்கள் எந்த பரிவர்த்தனை பண்ணாலுமே நீங்கள் மட்டும்தான் பொறுப்பாக முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பயனர் ஆப்ரேட்டர்கள் குறிப்பிட்டுள்ள சேவை கட்டணங்களை கண்டிப்பாக கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மற்றும் பொதுமக்களிடமிருந்து அதிகப்படியான சேவை கட்டணங்கள் வசூலிக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தணும். அதுக்கப்புறம் ஆய்வின் போது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் உட்கட்டமைப்பு மற்றும் சேவைகளில் ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் அல்லது தமிழ்நாடு மின்னாளுமை முகமை ஏதேனும் குற்றச்சாட்டுகள் புகார்கள் வந்தால் தமிழ்நாடு மின்னாளுமை முகாமையில் இசேவை ஐடிகளை வந்து ரத்து செய்யப்படும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஐடி வந்து கேன்சல் செய்யப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், மெயினாக வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு ஒரு நல்லா படித்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு இசேவை மையம் ஆரம்பிக்கணும், எனக்கு ஆன்லைன் சர்வீஸில் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, தமிழ் எழுத படிக்க தெரியும், இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஆரம்பிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு சான்ஸு. அதுக்கப்புறம் கீழே வந்து கொடுத்துருக்காங்க, இசேவை விண்ணப்பத்திற்கு வந்து கடைசி நாள் வந்து 28/4/2023 10 மணி வரையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோலையும் போடலாம். அல்லது நீங்கள் யூசர் மேனுவலில் இருக்குது, இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கண்டிப்பாக நம்ம எப்படி இசேவை மையத்திற்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கண்டிப்பாக பண்ணி போடலாம். நீங்கள் வந்துட்டு அந்த யூசர் மேனுவலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பேஜ், அதாவது ஃபோட்டோ மூலியமாகவே வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்திடுவாங்க. மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இசேவை மையத்திற்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களோட இசேவை மையம் வந்து கம்ப்யூட்டர், பிரிண்டர், ஸ்கேனரு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்னென்ன தேவைப்படுதோ ஸோ அதை அனைத்துமே வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஐடி வந்துருச்சு அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த ஐடியை வாங்கிட்டு நம்ம வந்து அப்புறமா அதை ரெடி பண்ணிக்கலாம், ஒரு மாதம் லேட் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த இதை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர்ஸ், இந்த உங்களோட இசேவை மையத்தை நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த போர்டு வைக்கிறதோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இசேவை ஐடி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி இதெல்லாம் விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் திடீர்னு வந்து செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து இசேவை ஐடியை வாங்கிட்டு நீங்கள் வந்து இசேவை மையம் வந்து வைக்கலை அப்படின்னா அது வந்து கேன்சல் ஆயிரும் ஐடி. ஸோ இது வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் பண்ண எனேபிள் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தேங்க்யூ, பாய்.